1957 நாங்கள் பர்மாவிலேருந்து வந்தோம். 57 போட்டிருக்கேன் இருக்கா. 1957 எங்களுக்கு ரங்கூன்லேருந்து வந்தோமா. 59 எங்களுக்கு கல்யாணம். 60 வசந்தி பிறந்தா. 61 சாந்தி பிறந்தா. 64 புனிதன் பிறந்தான். 65 பிரேமா பிறந்தா. இப்போ பிள்ளைங்களோட பேரன் பேத்திங்களோட கூட்டன் குட்டிகளோட நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். இன்னும் ஒரு பேரனுக்கு தான் கல்யாணம், அதையும் சொல்லிடுங்க. ஒருவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா எல்லா பேரும் பேர் சொல்லணும். இப்போ நிறைய அது ரொம்ப பெரிய கதையா போகும். ஸ்டோரி பெருசா. சரி, பர்மா பத்தி ஏதாவது சொல்லுங்க. பர்மா பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி. பர்மா எனக்கு பாஷை வந்து 5 பாஷை தெரியும். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், பர்மா. இதான் 4 தான். 4 பாஷை தெரியும். ஆனா நான் படிச்சது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். பர்மால ஸ்கூல் இல்லையே சித்தி? இருந்திருக்குமா? ஸ்கூல் இருக்கு. ஏஜ் அட்டன் பண்ணா அனுப்ப மாட்டாங்க. 5ஆவதே அட்டன் பண்ணிட்டீங்களா? அப்போ வந்து எத்தனை வயசுல சேர்ப்பாங்க? பெரிய அப்புறம் சின்ன பிள்ளை 3ஆம் வயசுல எல்லாம் 3 வயசுல எல்லாம் 6 வயசுல தான் சேர்ப்பாங்க. இந்த காலை தொடணும், அது அப்படியே உண்டு. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே என்ன நல்லா பேசலாம். அவங்கள்ட்ட இன்ட்ரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கே எல்லாம் நம்ம தமிழ் ஸ்கூல்ல எல்லாம் இல்லைன்னா பர்மா ஸ்கூல் தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பர்மா படிக்கணும். பர்மீஸ் படிக்கணும். சொல்லுங்க ஆச்சி. அப்புறம் ஹிந்தி, பர்மா, இங்கிலீஷ், தமிழ் 4 மொழி தெரியும் எனக்கு. நான் பர்மாவில் படிக்கும்போதே எங்கள் ஸ்கூலில் எனக்கு லேஸ் பண்ணுறது, எம்ப்ராய்டிங் போடுறது, இல்லை கைவேலைகள் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அந்த கைவேலை இன்னும் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பியாக குட்டி குட்டி ட்ரெஸ் அதெல்லாம் செய்வீங்க. வேற அங்க வீடு அதெல்லாம் எப்படி இருக்கும்? தமிழ் நீங்க ஏரியா நீங்க இருக்காது. எல்லாம் பலகை மரம் பலகை. இது ஆத்துலயா கட்டியிருப்பாங்க? நல்லா கிடைக்கும். இல்ல நார்மல். தேக்கு மரத்திலேயே எல்லாமே. இப்ப வந்து சிமெண்ட் போட்டிருக்கோம்ல, அது பூரா உட் இருக்கும். அப்புறம் அங்க முடி ஜவுரி முடிலாம் நல்லா வைப்பாங்கன்னு சொன்னாங்களே. ஜவுரி அவங்களுக்கு வந்து முடி நிறைய வளர்க்க மாட்டாங்க. அந்த முடி நிறைய வளரும், அதை வளர விட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லா கட் பண்ணிடுவாங்க. இப்போ இது இருந்துச்சுன்னா இதை கட் பண்ணி இது ஒரு முடிவேர் ஆக்கிடுவாங்க. ஒரு முடிவேறு இவ்வளவுன்னு வித்துருவாங்க. அங்க நல்லா இருக்கும். ஒரிஜினல் முடியா நல்லா இருக்கும். ஆமா, சின்னத்தை சொல்லுவாங்க. ஆமா. வேற என்ன ஸ்பெஷல் அங்க? யாரும் நிறைய முடி வளர்க்க மாட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு நல்லா வளரும். ஸ்பீடா வளரும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா முடிமேடுவாங்க. அங்க முடிமேடு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, வழுவழுன்னு சூப்பரா இருக்கும். சரி, ஓகே. இன்டர்வியூ முடிச்சுக்கலாமா? ஃபினிஷ். ஓகே, ஃபினிஷ்ட்.